அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கீவா ஜெகநாதன் எழுதிய பாரிவேள். முன்னுரை. சங்க பாடல்களின் வாயிலாக பல புலவர்களையும் புரவலர்களையும் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். சிந்தனை செல்வமும் கற்பனை வளமும் படைத்த புலவர்கள் பண்பிலே சிறந்த சான்றோர்களாகவும் விளங்கினார்கள். அதனால் பண்புடைய மக்களை அணுகி அவர்களுடைய இயல்புகளைக் கண்டு மகிழ்ந்து பாராட்டினார்கள். அவர்களுடைய பாராட்டை பெற்ற குரிசில்கள் இறந்தும் இறந்தவர்களாக புகழுடம்புடன் விளங்குகிறார்கள். அவர்களுக்குள் சிறந்தவர்களாக 7 பேரை தமிழ் இலக்கியம் எடுத்து சொல்லுகிறது. 7 வள்ளல்கள் என்று அவர்களை ஒருங்கே சொல்வது மரபாகிவிட்டது. பிற்காலத்தில் வேறு 2 வள்ளல் வரிசைகளை புராணங்களிலிருந்து எடுத்து கோத்துவிட்டதனால் இவர்களை கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது. ஆனால் இந்த 7 வள்ளல்களே சரித்திர புருஷர்கள். இவர்களுடைய வரலாற்றுக்கு இலக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த 7 வள்ளல்களிலும் தலை சிறந்தவன் பாரிவேள். இன்று பிரான்மலை என்று வழங்கும் பரம்புமலையில் வாழ்ந்தவன் அவன். புலவர் பெருமக்களில் சிறந்த கபிலரும் பாரியும் ஆருயிர் நண்பர்கள். கபிலருடைய பாட்டுக்களில்தான் பாரி இன்னும் வாழ்கிறான். அவனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள புறநானூற்றிலுள்ள பல பாடல்களும் சில தனிப்பாடல்களும் உதவியாக இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் உள்ள வரலாறு பெரும்பாலும் சங்கநூற் செய்யுட்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப் பெற்றது. கற்பனையினால் நிகழ்ச்சிகளை விரித்து உரையாடலை கூட்டி வரலாற்றை தொடர்புடையது ஆக்கியிருக்கிறேன். பாரியின் பண்புகளையும் கபிலருடைய உணர்ச்சிகளையும் படிப்பவர்கள் உள்ளத்தில் பதியச் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. அது எம்மட்டில் நிறைவேறியிருக்கிறது என்பதை இதை படிக்கும் அன்பர்கள்தாம் சொல்ல வேண்டும். கீவா ஜெகநாதன். வாங்க கதைக்குள்ள போவோம். பரம்புமலை. காற்று இனிமையாக வீசுகிறது. மரங்களின் மலர்கள் விரிந்து மணக்கின்றன. அந்த மணத்தை தாங்கிக் கொண்டு தான் பெற்ற செல்வத்தை பிறருக்கும் அளிக்கும் வள்ளலை போல எங்கும் பரப்புகின்றது காற்று. கிளிகள் கீச்சு கீச்சு என்று கத்துகின்றன. குயில்கள் கூவுகின்றன. அடர்ந்த காடுதான் இது. ஆனாலும் மனிதர் இயங்கும்படி இடையிடையே வழிகள் இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் பலா மரங்கள். கனிந்த மரங்கள் வெடித்து அவற்றிலிருந்து சாறு வழிந்து ஓடுகிறது. அந்த பழத்தை கண்டு தொட்டு தொட்டு பார்க்கிறது ஒரு குரங்கு. தொட்ட விரலை நாவில் வைத்துக் கொள்கிறது. அது குதிக்கிறதை பார்த்தால் அதற்குள்ள மகிழ்ச்சி நன்றாக புலனாகிறது. தன் கையால் பலாப்பழத்தின் வெடிப்பை பிளந்து கனிந்த சுளைகளை எடுத்து தின்கிறது. இப்போது அது கண்ணை மூடிக்கொண்டபடியே பலாப்பழத்தின் சுவையை அனுபவிக்கிறது. எங்கே பார்த்தாலும் சுனைகள். பெரியனவும் சிறியனவுமாக பல சுனைகள் இருக்கின்றன. கண்ணாடியைப் போல தெள்ள தெளிந்த நீர் நிறைந்த சுனைகள் அவை. பெரிய சுனைகளில் குவளை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. சில இடங்களில் மூங்கில்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. மூங்கிற்காடு என்றே சொல்ல வேண்டும். பல காலமாக வளர்ந்தவையாதலால் வானுர ஓங்கி நிற்கின்றன. பல மூங்கில்களில் நெல்லை காணலாம். இயற்கை தேவி தன்னுடைய எழில் நலங்களை வஞ்சகமின்றி வாரி வழங்கியிருக்கும் இடம் இது. மலையின் மேல் உள்ள விரிவான பரப்பில் இந்த காட்சிகளை காண்கிறோம். மலைச்சாரல்களிலோ கண்ணை கவரும் வேறு பல காட்சிகள் உள்ளன. அங்கங்கே காட்டை அழித்து திணையை விதைத்து அந்நிலத்து மக்கள் பயிர் பண்ணியிருக்கின்றனர். ஒரு சார் வரகை விதைத்து பயிர் செய்கின்றனர். திணை கொல்லையினூடே அவரையையும் மொச்சையையும் போட்டு கொடிகளை ஓடவிட்டிருக்கின்றனர். சில இடங்களில் எள்ளுச் செடிகள் தளதளவென்று வளர்ந்திருக்கின்றன. சலசலவென்று ஓடும் அருவிகள் சில இம்மலைச்சாரலை அழகு செய்கின்றன. மழைக்கு பஞ்சமே இல்லாத இந்த மலையில் அருவியில் ஒரு கணமாவது நீர் குறைவதில்லை. நெடுந்தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு இவ்வருவிகள் மெல்லிய துகில் அசைவது போல தோன்றும். இதுதான் பரம்புமலை. குறிஞ்சி நிலத்துக்குரிய வளப்பம் அனைத்தும் குறைவின்றி நிறைந்து பரம்புமலை விளங்கும் மலை. தமிழ் புலவர்களின் பாடல்களில் என்றும் மாயாமல் வாழும் பாரிவேளின் மலை. எளிதில் உணவுப் பொருட்கள் இங்கே கிடைக்குமானாலும் இங்குள்ள மக்கள் சோம்பல் இல்லாமல் பல தொழிலும் செய்வார்கள். திணையை விதைத்து பயிர் செய்து பாதுகாப்பது, வரகு எள் முதலியவற்றை விளைப்பது, பலாப்பழங்களை கொண்டு வந்து அவற்றிலுள்ள கொட்டைகளை எடுத்து மாவாக்குவது முதலிய செயல்களில் ஈடுபடுவார்கள். மலைக்கு கீழே உள்ள ஊர்களுக்கு மலையில் விளையும் பண்டங்களாகிய சந்தனம், தேன் முதலியவற்றை கொண்டு போய் விற்றுவிட்டு நெல், உப்பு முதலிய பண்டங்களை வாங்கி வருவார்கள். பரம்பு மலையின் நடுவில் மக்கள் வாழும் ஊர் இருந்தது. அதன் நடுவே இறைவன் திருக்கோவில் ஒன்று உண்டு. பாரிவேள் அவ்விடத்தில் அரண்மனை கட்டி வாழ்ந்து வந்தான்.
தனக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு சிறு மாளிகை கட்டிக்கொண்டு அதில் இருந்து வந்தான். அவனுடைய வீரமும் கொடையும் தமிழ்நாடு முழுவதும் அறிந்தவை. ஆதலால் நாள்தோறும் பல இடங்களிலிருந்து அவனை பார்க்க புலவர் பெருமக்கள் வந்து செல்வார்கள். பாண்டி நாட்டில் இன்று பிரான்மலை என்ற பெயரோடு விளங்கும் மலையே பாரி வாழ்ந்திருந்த பரம்பு மலை. சேர நாட்டிலிருந்தும் சோழ நாட்டிலிருந்தும் பாண்டி நாட்டிலிருந்தும் பல புலவர்கள் ஆறுகள் கடலை நோக்கி வருவது போல வந்து கொண்டே இருப்பார்கள். பாரி முடியுடை மன்னர்களாகிய சேர சோழ பாண்டிய மன்னர்களைப் போன்றவன் அல்லன். அவன் ஆட்சியின் கீழ் சோழ நாட்டை போன்ற பெரிய மண்டலம் அமைந்திருக்கவில்லை. அவன் குறுநில மன்னர்களில் ஒருவன். அக்காலத்தில் தமிழ்நாட்டில் குறுநில மன்னர் பலர் இருந்தனர். சிறு சிறு நாடுகளை தங்களுடைய ஆட்சி நிலமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். அவர்களை வேளிர் என்று சொல்வார்கள். அவர்கள் கோட்டை, நாடு, நகரம், மலை முதலியவற்றை உடையவராக இருந்தாலும் பெரிய நிலப்பரப்பை ஆட்சி புரியாமையால் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். பிற்காலத்தில் ஜமீன்தார் என்று வழங்கியவர்களைப் போன்றவர்கள் அவர்கள் என்று சொல்லலாம். பாரி அத்தகைய வேளிருக்குள் ஒருவன். அவனைப் போல ஆய், காரி முதலியவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். பாரியின் ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டுக்கு பரம்பு நாடு என்று பெயர் வழங்கியது. 300 ஊர்களை உடைய அந்த நாட்டினிடையே உயர்ந்து ஓங்கி நின்றது பரம்பு மலை. அந்த மலையின் மீதே வாழ்ந்தான் பாரி. மலையின் கீழ் உள்ள ஊர்களுக்கும் வந்து சில முறை தங்குவான். புலவரை எதிர்கொண்டு அழைக்க மலையை விட்டு வருவதும் உண்டு. தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு பாரி நல்கும் பொருட்களுக்கு எல்லையில்லை. தேர் கொடுப்பான், குதிரை கொடுப்பான், ஊர் கொடுப்பான். பாணர்களுக்கு துகிலும் பட்டும் அளிப்பதோடு பொன்னார் செய்த பூவை அளிப்பான். அக்காலத்தில் இது தமிழ்நாட்டில் இருந்து வந்த வழக்கம். பொற்பூவை பெற்று மகிழ்ந்தார்கள் பாணர்கள். பாணர்களோடு பரம்புமலை வரும் விரலியர்கள் ஆடிப்பாடி இன்புறுத்துவார்கள். அவர்களுக்கு பொன்னாலான அணிகலன்களை வழங்குவான் பாரி. கூத்தில் வல்ல கூத்தர் வருவர். அவர்களும் பல வகை பரிசிலை பெற்று செல்வார்கள். புலவர், பாணர், விரலியர், கூத்தர் ஆகிய கலைஞர்கள் எப்போதும் ஊர் ஊராக சென்று கொண்டே இருப்பார்கள். எங்கே பழம் கிடைக்கும் என்று தேடிச் செல்லும் பறவைகளைப் போலவும், தேன் உள்ள மலர்களை நாடி பறந்து போகும் வண்டுகளைப் போலவும், கலைநயம் தெரிந்து பாராட்டி பரிசளிக்கும் வள்ளல் எங்கே இருக்கிறான் என்று ஆராய்ந்து தேடி நாடிச் செல்லும் இயல்புடையவர்கள் அவர்கள். யாரேனும் ஒரு வள்ளலை அணுகி அவனிடம் பரிசு பெற்றால் அவன் பெருமையை பாராட்டுவார்கள். புலவர்கள் இனிய பாடல்களால் புகழ்வார்கள். தம்மை ஒத்த கலைஞர்கள் எதிர்பட்டால் அவர்களிடம் அந்த வள்ளலின் பெருமையை எடுத்துச் சொல்லி, நீங்களும் அங்கே போங்கள், உங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று தூண்டுவார்கள். வெறும் பரிசை கருதி மாத்திரம் அவர்கள் ஒருவரை அணுகுவதில்லை. தம்முடைய கலைத்தரத்தை நன்கு உணர்ந்து நுகர்ந்து இன்புற்று பரிசில் வழங்குபவரையே அவர்கள் அணுகினார்கள். கலையின் தரத்தை உணரும் வள்ளல்களையே அவர்கள் நாடினார்கள். வரிசை அறியாத பேய் கொடையாளர்களிடம் அவர்களுக்கு மதிப்பு உண்டாவதில்லை. பாரி வரிசை அறிந்து வழங்கும் வள்ளல். புலவர் பெருமக்களின் பொற்பை உணர்ந்து போற்றும் இயல்பும் புலமையும் உடையவன். பாணர்களின் பாரிவேல் இசையில் தன்னை மறந்து நிற்கும் பண்புடையவன். கூத்தின் வகையையும் குறிப்பையும் நன்குணர்ந்து கழிக்கும் கோமான். ஆகையால் அவனிடம் வரும் புலவரும் பாணரும் விரலியரும் கூத்தரும் நாளுக்கு நாள் மிகுதியாயினர். அவனுடைய ஈகையையும் வீரத்தையும் பிற நற்பண்புகளையும் கூறும் பாடல்கள் பல எழுந்தன. அவன் புகழ் தமிழ்நாடு முழுவதும் பரவி அதற்கு அப்பாலும் செல்லலாயிற்று. தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.